இந்த கருப்பன் மிகப்பெரிய உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். உன் உயிருக்கு நிகரான உறவை பற்றிய ஒரு ரகசியத்தை சொல்வதற்கு வந்திருக்கும் கருப்பனே, நீ விட்டு விடாதே என் தங்கமே. நீ எதை என்னிடத்தில் கேட்டாயோ அதை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் அவர் எப்படி இருக்கின்றார், இவர் எப்படி இருக்கின்றார் என்று நீ மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே, உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே. உனக்கு எது தேவை என்று அறிந்துவிட்ட பிறகும் இந்த கருப்பன் உன்னை அப்படியே விட்டு விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். நீ இப்பொழுது சரியான தருணத்தில்தான், சரியான நேரத்தில்தான் என்னை தேடி வந்திருக்கின்றாய். நீ சிறகடித்து பறப்பதற்கான நேரத்தையும் காலத்தையும் குறித்து விட்டேன். இவ்வளவு காலமாக குறுகிய வட்டத்தில் உனக்கானதை நீ அங்கு இருந்து கொண்டு இருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த வெற்றியை நான் உனதாக்க நிரந்தரமாக்க வந்து இருக்கும் போது நடப்பது நானாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் மனக்கவலை எல்லாம் விட்டு என் பிள்ளையே, உனக்கான வெற்றியை தேடுவதில் மட்டும் குறியாக இரு. உன் வைராக்கியத்தின் லட்சியத்தையும் உன் மனதிற்குள் வைத்துவிட்டால் இடத்தையும் தூரத்தை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டும் கலங்கிக் கொண்டும் இருக்காதே. அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்திற்கு எட்டி இருக்கின்றாய் என்பதில் மட்டும் தெளிவாகவே இரு. நடக்கப் போகும் விஷயத்தை நான் உனக்கு உறுதியாக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நீ வேண்டிய வேண்டுதல் எல்லாவற்றையும் நான் உனக்கு சொல்வதற்குத்தானே வந்து இருக்கின்றேன். உன் உயிருக்கு உயிரான நிகரானவர் அங்கு உண்மையாகத்தான் உன்னை நேசிக்கின்றாரோ இல்லையோ என்று எண்ணி விடாதே. சர்வ நிச்சயமாக நீ நேசிக்கின்றவரும் உன்னை நேசிக்கின்றார். உன் மனதில் நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்கவில்லை தானே? அதன் பிறகும் இதற்காக தங்க பிள்ளையே நீ எதையோ நினைத்து வருத்தப்படுகிறாய். வருத்தங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் இந்த கருப்பனிடம் ஒப்படைத்த பிறகு அதையே திரும்ப திரும்ப நீ தூக்கி சுமந்து கொண்டு இருக்காதே. உன் வேண்டுதலை பெற்றுக்கொண்டு நான் அமைதி காக்கின்றேனோ என்று எண்ணிக்கொள்ளாதே. உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பனை இருந்து கொண்டு இருக்கும் போது நடப்பது எதுவாக இருந்தாலும் இனி எல்லாம் என் அப்பன் கருப்பன் பார்த்து கொள்வான் என்பதில் நீ தெளிவாகவே இரு. உனக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் இங்கு தீர்மானித்து விட்டேன். நடக்கின்ற எல்லா விஷயமும் என் ஆணைப்படி நடந்து கொண்டு இருக்கும் போது உன் விதியை பற்றியோ உன் எதிர்காலத்தை பற்றியோ அங்கு நீ நினைத்து வருந்தி கொள்ளாதே. நிகழ்காலத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ அதுதான் நிதர்சனமான உண்மை. உன் எதிர்கால தேவைகள் என்னவென்று அறிந்துவிட்ட பிறகு நான் அதை பார்த்து கொண்டு இருப்பதில்லை. என் தங்க பிள்ளையே, உனக்கு தேவையானதை கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும் போது எதற்காக நீ மனம் வருந்தி கொண்டும் கலங்கிக் கொண்டும் இருக்கின்றாய்? நான் உனக்கு எப்படியாயினும் இந்த விஷயத்தை நிறைவேற்றித்தான் தருவேன். உன் உறவை நினைத்துத்தானே மனம் கலங்கிக் கொண்டிருந்தாய். உன் உறவை நினைத்துத்தானே மனதில் எதையோ அங்கு பறிகொடுத்தது போல் இருந்தாய். நீ என் முன் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் போதும், அதற்கான காரணத்தையும் அதற்கான பலனையும் நீ கூடிய விரைவில் உணரத்தான் போகிறாய். நான் உன் கண்களில் வரும் கண்ணீரை பார்த்து திரும்ப திரும்ப அமைதி கொள்வேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் பிள்ளையே, உன் கண்ணீரை பார்த்து நான் உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் மனமிறங்கி ஓடோடி வந்து இருக்கின்றேன். இனியும் உன் கஷ்டங்களை நான் கரைக்கவில்லை என்றால் இனி நீ என்னை அப்பன் என்று கூப்பிட்டதற்கு அர்த்தம் இருக்காது அல்லவா? உன் தீய எண்ணத்தை ஓடோடு விரட்டப் போகிறேன். எதிர்மறை எண்ணங்களை விட்டளிக்கப் போகிறேன். உனக்கு உயிருக்கு நிகரானவரை உன் கண்ணில் காட்டப் போகிறேன். என் தங்கமே, இனி சற்றும் எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பேரதிசயத்தோடு உனக்கு நடத்தி வைக்கத்தான் போகிறேன். நீ முன்னேறவே மாட்டாய் என்று சொன்னவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கையை வைராக்கியத்தோடு தொடங்குவதற்கான ஒன்றை பெறுவதற்கு நான் வந்து இருக்கின்றேன். நீ இனி என் முன்னே எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை
போல ஜொலிக்கத்தான் போகிறாய். உன் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக அமையத்தான் போகிறது. இனி எதற்கும் கவலைப்படாதே, கலங்கிக் கொள்ளாதே. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீண்ட காலமாக தவம் இருந்து கொண்டு இருக்கின்றேனே, இனியும் ஒன்றும் நடந்த பாடு இல்லையே என்று மனம் வருத்தப்படாதே. அந்த வருத்தங்களை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்திற்கு வந்திருக்கும் போது நான் உன்னோடு தான் உனக்காகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். உன் தனிமையின் போராட்டத்தை முடித்து வைக்கத்தான், உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்குத்தான், இனியும் என் பிள்ளைகளை தவிக்க விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு கெட்ட நேரங்கள் இருக்கின்றது என்று யாரோ சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். உன் கையிலே நான் உனக்கானதை ஒப்படைக்க வந்திருக்கும் போது நீ யாருக்காக இங்கு மனதில் கலக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய்? அந்த பயத்தையும் பதற்றத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு உன் வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது நான் நிச்சயம் உனக்கானதை உன் கையில் வந்து கொடுக்கத்தான் போகிறேன். என்னிடம் உனக்கு வேண்டியதை தருவதற்கு நான் வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே யாருமில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? வருவது வரட்டும். எத்துணை சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கல்களையும் தாண்டி மாயை வலையையும் உடைத்தெறிந்து விட்டு என் கருப்பன் என்னை காப்பாற்ற வருவான் என்று தானே நினைத்து கொண்டிருந்தாய். உன் உயிருக்கு உயிரான உறவை உன்னிடத்திலிருந்து பிரித்து வைப்பதற்கு பல சதித்திட்டங்கள் இங்கு நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஜெயிக்கின்ற கட்டத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்றெல்லாம் வருந்த வேண்டாம். உன் கூட இருப்பது யாரென்று நினைத்திருக்கின்றாய்? இந்த கருப்பனாக இருக்கும்போது நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு வேண்டியதே நான் தருவதற்குத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். வருவது வரட்டும் என்று நீ நினைத்துக்கொள். யாரோ ஒருவர் உன்னை நிராகரித்து விட்டு சென்று விட்டார்கள் என்றெல்லாம் உன் மனம் வருத்தப்படுகிறது. நான் உன்னிடம் அப்படி என்ன செய்துவிட்டேன்? இப்படியெல்லாம் எனக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. அவ்வளவு பாவத்தை நான் சுமந்து கொண்டு இருக்கின்றேனே. ஆனால் நீ ஒன்றும் நடக்காதது போல் அங்கு அமைதி காத்து கொண்டு இருக்கின்றாயே என்று இந்த அப்பனிடம் முறையிட்டு கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, நீ சொல்வதும் உண்மைதான். எவ்வளவு கஷ்டத்தை தான் என் பிள்ளைகள் தூக்கி சுமப்பது. அதற்காகத்தான் நான் சொல்கிறேன், உனக்கு வேண்டியதை நான் தர வந்திருக்கும் போது நீ என் தேவையற்ற எண்ணத்தோடும் தேவையற்ற பாரத்தோடும் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று. இதோ உனக்கு வருவது வரட்டும். உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு இருந்து கொண்டு இருக்கும்போது உன் சுமையை தூக்கி சுமப்பதற்கு இந்த அப்பன் கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது வருகின்ற செயல்களில் நினைத்து எல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. நீ உன் உயிருக்கு நிகரான உறவை பற்றி தானே யோசித்து கொண்டு இருந்தாய். நீ உன் உயிருக்கு உயிரான உறவை நினைத்து கொண்டு தானே வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாய். இனி நான் உன்னிடத்தில் சொல்வது ஒன்றை ஒன்றுதான். அவர் உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறார். இந்த புரிதலை உண்டு பண்ணுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் தான் எடுத்து கொண்டு இருக்கின்றது. நான் யாரிடமும் உன்னை கையேந்தும் நிலைக்கு உருவாக்கப் போவதே இல்லை. அதனால் நீ என்னை மட்டும் நம்பிக்கொண்டு இருக்கின்றாய். என்னை மட்டுமே சரணாகதி அடைந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, நான் உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே, உனக்கான இறுதி வாய்ப்பை தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த இறுதி வாய்ப்பையும் நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். உன் ஆசைகள் நிறைவேறத்தான் போகிறது. உன் கவலைகள் கஷ்டங்களை மாற்றியமைத்து உன்னை மகிழ்ச்சியில் குடிபுக வைக்கத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீ நினைத்த மாத்திரத்தில் நினைத்ததை நான் நடத்தி தர வந்து இருக்கும் போது யாரை நினைத்தும் எதற்காகவும்
திரும்பவும் உன் மனதை வருத்தி கொண்டு இருக்காதே. உன் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்களோ என்று எண்ணிவிட வேண்டாம். அவர்கள் என் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துவதற்கு சமம். உன் வெற்றியை கொண்டாடுவதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் கஷ்டத்தை நினைத்து ஏன் தங்கமே வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? மனதோடு வருத்தங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கின்ற வெற்றியை தருவது இந்த கருப்பனாக இருக்க போகும்போது நீ எதற்குமே அங்கு அழுது கொண்டு இருக்காதே. சோகம் சோகம் என்று இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இனி நடக்கப் போகும் விஷயத்தை நான் உனதாக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்த வேண்டாம். எத்தனை சோகங்கள் வந்தாலும் அதை அடுத்து தூள் தூளாக மாற்றி உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்வதற்கு உன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது இனி நல்லதுதான் நடக்கும். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.